ஓம் நம சிவாய். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விஎஸ்எஸ் புதிய பயணம். நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான கைலாசநாதர் பிரசன்ன நாயகி ஓட வரலாறை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா புராண காலத்தில் நெடுங்குடி கைலாசபுரம் அப்படின்னு ஒரு ஊரில் உள்ள கோயிலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஏராளமான வில்வ மரம் இருந்திருக்கு. அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர் அண்ணன் தம்பி 2 பேரும் சொல்லுவாங்க. ஸோ மூத்த சகோதரர் பேர் வந்து பெருஞ்சீவி, சின்னவன் பேர் வந்து சிரஞ்சீவி. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சிவனை வந்து வணங்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஆசை, நாம் வந்து கடவுளை வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணுன்றாங்க. தம்பிக்கிட்ட அவர் சொல்கிறாரு, நீ போயிட்டு காசிக்கு போயிட்டு, அதாவது வாரணாசிக்கு போயிட்டு நீ சிவனை எடுத்துன்னு வா அப்படின்றாரு, சிவலிங்கத்தை. அவரும் போயிட்டு அதே போல் எடுத்துன்னு வர்றாரு. வர்றதுக்குள்ளே டைம் ஆகிடவும் இவர் வந்து மண்ணால் ஒரு சிவலிங்கத்தை செஞ்சு பிரதிஷ்டை பண்ணிடுறாரு. இதனால் அவர் ஆத்திரம் அடைகிறாரு தம்பிக்காரரு. நீ எப்படி இதை பண்ணலாம், அதனால் இந்த கோயிலையும் இந்த மலையையும் நான் மண்ணாக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் நோக்கி, பெருமாள்னா விஷ்ணுவை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. விஷ்ணுவை நோக்கி தவம் இருக்கிறாரு. இதை கண்ட அண்ணன் வந்து பெருஞ்சீவி கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஐயோ! என்ன தம்பி இப்படி பண்ணுறானே, சரி நாமளும் விஷ்ணுவை நோக்கி தவம் இருப்போம்னு சொல்லிட்டு 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேரும் பார்த்திங்கன்னா விஷ்ணுவை நோக்கி கடுந்தாவும் புரிகிறாங்க. புரியும்போது விஷ்ணு மேலேருந்து பார்த்துட்டு சரி இவங்களுக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு வந்து கருடனையும், தம்பிக்கு வந்து ஆதிசேஷன் பாம்பையும் அனுப்புகிறாரு. ஆதிசேஷன் பாம்பு கீழே வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த மலையை வந்து அசைச்சு பார்க்குது. உடனே கருடன் என்ன பண்ணுது, அந்த மலையை வந்து மேலே சுற்றி வட்டம் அடிக்குது. இதை பார்த்த பாம்பு வந்து அங்கேருந்து ஓடிடுது. ஓடுனோடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா, விஷ்ணு வந்து தரிசனம் கொடுக்குறாரு இவங்க 2 பேருக்கும். தரிசனம் கொடுத்து, "நீங்கள் 2 பேரும் நல்லவங்க. ஏன் 2 பேரும் ஒற்றுமையா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. "இங்க இருக்கிற 2மே நீங்க வணங்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, பல காலம் ஆயிடுது. பல வருஷம் கூட ஆயிடுது. ஒரு வியாபாரி வந்து என்ன பண்றாங்கன்னா, அங்க பார்க்குறாங்க. சுயம்பா ஒரு லிங்கத்த பார்க்குறாங்க. அதுக்கு பக்கத்துல வந்து பால் ஊற்றி அப்புறம் வழிபடுறாங்க. பொற்காசுகள் கிடைக்குது. இத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலால நெறைய பேருக்கு நல்லது நடக்குது. கா இந்த கோயில்ல வந்து மூலவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா, காசி விஸ்வநாதர்ன்னு ஒரு பேரும் இருக்கு. படிக்காசுநாதர்ன்னு பேர் இருக்கு. ஸோ இந்த கோயில பார்த்தீங்கன்னா, 13ஆம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னரால் ஆலய திருப்பணி பண்ணியிருக்காங்க. மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயிலுக்கு அனைவரும் சென்று காணுங்கள். இந்த கோயில பார்த்தீங்கன்னா, எப்படி போகும்னா, புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து அறந்தாங்கி டூ காரைக்குடி மெயின் ரோட்ல இருக்குது. கீழாலக்கோட்டை என்ற ஸ்டாப்ல இறங்கி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 கிலோமீட்டர் ஆட்டோ இருக்கு. ஆட்டோலயே போலாம். 1 கிலோமீட்டர் தான். ஸோ அங்க போனீங்கன்னா, அவர நீங்க பார்க்கலாம். மலையில தான் இருப்பாரு. இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய விசேஷம் இருக்கு. எப்படி நம்ம திருவண்ணாமலையில உள்ள கோயிலுக்கு விசேஷம் இருக்கோ, பௌர்ணமியில கிரிவலம் பண்ணா, அதேபோல இந்த கோயில்லயும் பண்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, வைகாசி விசாகத்தில நல்ல விமர்சனம் தேரு எல்லாம் நடக்குது. மாசி மகத்துக்கு நல்லாயிருக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, சிவராத்திரிக்கு நல்லாவும் பிரகாசமா இருக்கும். அந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, பயங்கர ஒரு மாவட்டமே வந்து அந்த கோயிலுக்கு வழிபடுவாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு நெறைய படங்களும் எடுத்திருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில வேங்கை படத்தில கூட தனுஷும், தமன்னாவும் அந்த சைடுல நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அந்த அந்த கோயில்ல தான். ஸோ மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலு. அனைவரும் சென்று வாருங்கள். இந்த கோயிலுக்கு குழந்தை இல்லாதவங்க நெறைய போறாங்க. இப்ப கணவன் மனைவி ஏதாவது சண்டை இருந்தா அந்த கோயிலுக்கு போனா சரியாயிடுதுன்றாங்க. ஸோ இந்த கோயிலுக்கு போங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.